நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? பாவம், அவர் என்னால சாப்பிடாம போயிட்டாரு. பிரியாக்கா சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா அத்தை திட்டுறாங்க. அத்தை சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா பிரியாக்காவும் சித்தியும் திட்டுறாங்க. நான் யார் சொல்றத கேக்குறது? என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. சீதா, ராம் சாப்பிடாம போனதை நினைச்சு வருத்தப்படுறியா? அதை நினைச்சு வருத்தப்படாத. ஏதோ ஒரு நினைப்புல நீ சமையல் பண்ணாம விட்டுட்ட. நீ வேணும்னே அப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ வேணும்னே தப்பு செஞ்சிட்டதா சித்ரா உன்னை திட்டா. நான் அதை அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். பாட்டி, எது சரி எது தப்புன்னு தெரியாம பண்ணிட்டேன். அதனால எல்லாருக்கும் கஷ்டமா போச்சு. என்னால யாருக்குமே சந்தோஷம் இல்ல பாட்டி. நீ ஒண்ணும் கவலைப்படாத சீதா, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். இந்த வீட்ல நீ மகாராணி மாதிரி இருப்ப. சித்ராவோட கோபத்தையும் ராமோட கோபத்தையும் மாத்திர சக்தி உனக்கு இருக்கு. இங்க பார் சீதா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ அழக்கூடாது. இந்த வீட்ல எது நடந்தாலும் தைரியமா சமாளிக்கணும். அப்பதான் நீ நல்ல மருமகன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும் பாட்டி? முதல்ல நீ வந்து சாப்பிடணும். இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. தெரியும் சீதா, ராம் சாப்பிடலன்னு சொல்லிதானே நீ சாப்பிடாம இருக்க. இந்நேரம் அவன் சித்ரா கொடுத்தருப்பன சாப்பாட்ட சாப்பிட்டு இருப்பான். நீ பசியோட இருக்காத, வா வந்து சாப்பிடு. வாமா. சீதா, என்ன பண்ற? அத்தை புடவையெல்லாம் அயன் பண்ண சொன்னாங்க, அதான் அயன் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அத்தை புடவைய நீ அயன் பண்றது எனக்கு நல்லா தெரியுது. நான் கேக்குறது என்னன்னா, இதெல்லாம் நீ ஏன் செய்யற? அக்கா, ஏன்னா நான் தானே இதெல்லாம் செய்யணும். ஐயோ கடவுளே, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதா? சீதா, நானும் அம்மாவும் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கோம்? இந்த வீட்ல யாரு என்ன வேலை சொன்னாலும் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லணும்னு சொல்லிருக்கோம்ல. அக்கா, என்னால அப்படிலாம் சொல்ல முடியலக்கா. அப்படி சொல்றது எனக்கு தப்புன்னு தோணுது. உங்களுக்கே தெரியும், நான் யாரையும் எதிர்த்து பேச மாட்டேன்னு. உன்னை நம்பினா இனிமே எதுவும் நடக்காது. இனிமே எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன். அக்கா, என்ன பண்றீங்க? அக்கா, சொல்றத கேளுங்க அக்கா. திட்டுவாங்க அக்கா. அக்கா, ஏய், உன்னோட அத்தை உன்னை திட்டணும்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். அக்கா, வேண்டாம் அக்கா. ஏய், சுமாரு. நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றத தான் நீ கேட்கணும். இத பாரு, போய் ஏன் அத்தை புடவையெல்லாம் அயன் பண்ணி வை. ஆனா நீதான் அயன் பண்ணன்னு தெரியவே கூடாது. புரிஞ்சுதா? போ. ஏய், அதே மாதிரி உன் அத்தை துணியெல்லாம் நான் தான் களைச்சு விட்டனும் தெரியக்கூடாது. என்ன புரியுதா? போ. அக்கா, ஏய் படி. இந்த களைஞ்சு போன புடவைய பார்த்து அந்த சித்ரா தேவி சீதாவை திட்டணும். ஏன் அத்தை, அவங்க புடவைய நான் தான் அயன் பண்ணி வச்சேன்னு என்ன பாராட்டணும். ஆக மொத்தம் இந்த வீட்ல எனக்கு நல்ல பேரு கிடைக்கணும். சீதாவுக்கு கெட்ட பேரு கிடைக்கணும்.
அண்ணா கூப்பிட்டீங்களா? ஆமா ரவி, உட்காரு. இந்தா உன்னோட சேலரி செக். உன்னோட சேலரிய இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூண்ணா. என்ன இவ்வளோ சீக்கிரமா சேலரி செக் கொடுத்துருக்கீங்க? உன் ஒர்க்ல இருக்கிற இன்வால்வ்மெண்ட்டை பார்த்து தான் உனக்கு இன்கிரிமெண்ட் போட்டிருக்கேன். கீப் இட் அப். கண்டிப்பாண்ணா, பார்த்துட்டே இருங்க. அண்ணே, நான் வேலை செய்யறதை பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. மே கமெண்ட் சார்? எஸ் ப்ளீஸ் சார். சுந்தரம் கம்பெனியோட ஃபைல் வீட்டில் இருக்கு. அத நீங்க ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். யா சரிண்ணா, நானும் போய் வேலையை பார்க்குறேன். ஓகே ரவி, கேரி ஆன். ஹலோ, நான் ராம்குமார் சார் ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. நான் அவரோட மனைவி சீதா தான் பேசுறேன். குட் மார்னிங் மேம். அது ராம்குமார் சார் ஃபைலை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாராம். அது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்படுது. கொஞ்சம் யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்ப முடியுமா மேம்? ஃபைலா? ஆமாம் மேம், சுந்தரம் அண்ட் சன்ஸ் கம்பெனியோட ஃபைலு. அது ரொம்ப அவசரமாக தேவைப்படுது. போர்டு மீட்டிங் வேற ஸ்டார்ட் ஆக போகுது மேம். அதுக்குள்ள கொஞ்சம் யாருக்கிட்டையாவது கொடுத்து அனுப்ப முடியுமா மேம்? சரிங்க, நான் அனுப்புறேன். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். ஃபைலை கேட்டா நமக்கு எந்த ஃபைல்னு தெரியும். தப்பா கொடுத்தா திட்டுவாரு. சும்மாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. கடவுளே, எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்திடு. இவ்ளோ ஃபைல் இருக்கு. இதுல எந்த ஃபைல்னு தெரியலையே. எனக்கு படிக்க வேற தெரியாது. சீக்கிரமா ஃபைலை கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. என்ன பண்றது? ஒரு வேலை பண்ணலாம். இங்க இருக்கிற எல்லா ஃபைலையும் கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அதுல எந்த ஃபைல் தேவையோ அதை அவங்க எடுத்துக்கிட்டோம். புவனா, அம்மா, புவனா. என்னங்கம்மா? இந்த ஃபைல் எல்லாத்தையும் ஆபீஸ்ல கொடுக்கணும். டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிரு. சீதாம்மா, இவ்ளோ ஃபைலுமா? இவ்ளோ இருக்காதுமா. இதுல ஏதாவது ஒரு ஃபைலா தாமா இருக்கும். எந்த ஃபைலுன்னு கேட்டு அந்த ஃபைலை மட்டும் தாங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இல்ல இல்ல, எல்லா ஃபைலையும் தான் கொடுத்து அனுப்ப சொன்னாங்க. நீ கொடுத்துரு. சரிம்மா. கடவுளே, எப்படியாவது என்ன காப்பாத்திடு.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. ஊத்திட்டல, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். இல்லக்கா, நானே கொடுக்கறேன். ஏன் நான் கொடுத்தா குடிக்க மாட்டாங்களா? குடு, நானே கொண்டு போய் கொடுக்கறேன். அத்தை, இந்தாங்க அத்தை தண்ணி. என்ன இவ தண்ணி கொண்டு வந்திருக்கா? சீதாவை காணோம். எடுத்துக்கோங்க அத்தை. என்னத்த, கோயிலுக்கு இப்பதான் போனீங்க, உடனே வந்துட்டீங்க? கோயில்ல கூட்டம் கம்மியா இருந்துச்சுமா, அதான் சீக்கிரமா வந்துட்டோம். அத்தை, உங்க புடவையெல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன் அத்தை. ஏமா நீ பண்ண? புவனா கிட்ட சொல்லியிருந்தா அவ பண்ணி வச்சிருப்பாளே. நான் உங்க மருமக அத்தை, நான் உங்களுக்கு வேலை செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? பாத்தியா சித்ரா, பிரியா எவ்வளவு நல்ல மருமகளா இருக்கான்னு. பிரியா, இத பூஜை ரூம்ல கொண்டு வச்சிடு. சரிங்க அத்தை. சீதா, என் புடவையெல்லாம் அயன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் அத்தை. போய் எடுத்துட்டு வா. ஏ சீதா, இதோ நீ அயன் பண்ண லட்சணமா? எந்த வேலையை சொன்னாலும் அதை ஒழுங்காவே செய்ய மாட்டியா? என்னாச்சு உனக்கு? இல்ல அத்தை, நிஜமாவே இந்த துணியெல்லாம் அயன் பண்ணதுதான். போய் வேற சொல்றியா நீ? அயன் பண்ணதுனா ஏன் இவ்வளவு கசகி இருக்கு? ஏன் உனக்கு சரியா அயன் பண்ண கூட தெரியாதா? சீதா, ஏன் சீதா அப்படி இருக்க? உனக்கு அயன் பண்ண தெரியலன்னா என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? நான் உனக்கு அயன் பண்ணி கொடுத்திருப்பேன்ல. பிரியா, நீ சும்மாரு. நீ ஒன்னும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். என் மருமகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் அத்தையோட புடவை அயன் பண்ணா மட்டும் போதும். சீதா, உனக்கு அயன் பண்ண தெரியலனா அத்தை எனக்கு அயன் பண்ண தெரியாதுன்னு என்கிட்ட வந்து சொல்லு. நான் உனக்கு கத்து தரேன். அத விட்டுட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்காத. போய் போனாவை வர சொல்லு. அத்தை, போன்னு சொன்னல. ஏய், நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய்ங்கிறது. ஓ, கேட்க மாட்டியா? சரி, நானே போறேன். இது நம்ம கம்பெனியோட நியூ ப்ராஜெக்ட். இதை ப்ரொசீட் பண்றதுக்கு நிறைய லேபர், மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதுக்கு நாம
ஒரு நியூ பிரான்ச் ஓபன் பண்ணணும். மே கம் இன் சார்? எஸ். என்ன இவ்ளோ ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் கேட்டது சுந்தரம் கம்பெனி ஃபைல் மட்டும் தானே? இல்ல சார், நானும் அந்த கம்பெனியோட ஃபைல் மட்டும் தான் சார் கேட்டேன். ஆனா அவங்க எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க சார். என்ன மிஸ்டர் ராம், இதெல்லாம் நம்ம கம்பெனியோட இம்பார்ட்டன்டான ஃபைல்ஸ். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணாங்கன்னு கூட நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ்ன்னு உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் ஏன் இவ்வளோ அஜாகிரதையாக கொடுத்து வர்றாங்க? மிஸ்டர் ராம், இந்த ஃபைலெல்லாம் இவ்வளோ கேர்லெஸ்ஸா யார் கொடுத்து அனுப்பிச்சது? முதல்ல யாருன்னு கேளுங்க. நீங்க போன்ல யார்கிட்ட கேட்டீங்க? சார், நான் உங்க ஒய்ஃப் சீதா மேடம் கிட்ட தான் சுந்தரம் கம்பெனியோட ஃபைல் கேட்டேன். ஆனா அவங்க எல்லா ஃபைலையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க சார். என்ன மிஸ்டர் ராம், உங்க வைஃபுக்கு படிச்சு பார்த்து எது முக்கியமான ஃபைலான்னு எடுத்து கொடுக்க தெரியாதா? இல்ல அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா? ராமையா, தண்ணி குடிங்க. என்ன மிஸ்டர் ராம், உங்க வைஃபுக்கு படிச்சு பார்த்து எது முக்கியமான ஃபைலான்னு எடுத்து கொடுக்க தெரியாதா? இல்ல அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராம், என்னாச்சு? ராம், 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 என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? அம்மா, நீங்க சீதாவை என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நான் எதுக்குன்னு கேட்டனா? இல்ல, நான் எப்பவாவது அவளை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனா? இல்ல. ஏன் தெரியுமா? அவ நீங்க செலக்ட் பண்ண பொண்ணு. அவ எனக்கு நல்ல மனைவியா இருப்பா, சந்தோஷத்தை தருவான்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா அவ ஆபீஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி என்ன தலைக்குடைய வச்சுட்டா. ராம், விஷயத்தையும் சொல்லாம இப்படி பேசினா எனக்கு எப்படி புரியும்பா?
முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்றேம்மா, சொல்றேன். சீதா, சீதா, சீதா! இவ எனக்கு என்ன பண்ண தெரியுமா? கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. அதுக்கு தேவையான ஃபைல எடுத்துட்டு போக மறந்துட்டேன். என் பிஏ கிட்ட சொல்லி வீட்டுக்கு போன் பண்ண சொன்னேன். பிஏவும் பண்ணிருக்காரு. அந்த போனை இவ ரிசீவ் பண்ணிருக்கா. சுந்தரமன் சன்ஸ் கம்பெனி ஃபைல் அர்ஜென்ட்டா தேவைப்படுது, சீக்கிரமா கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இவ என் ரூம்ல இருக்கிற எல்லா ஃபைலையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. என் கூட இருக்கிறவங்க ஏண்டா படிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கன்னு கேவலமா பேசிட்டாங்கம்மா.